முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அரசு மரியாதையுடன் யமுனை நதிக்கரையில் எரியூட்டப்பட்டது. வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக காலமான முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் அவரது வீட்டில் இருந்து காங்கிரஸ் அலுவலகத்துக்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக இன்று காலை கொண்டு வரப்பட்டது. அங்கு மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ ஊர்தியில் மன்மோகன் சிங்கின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. ஊர்வலம் யமுனை ஆற்றங்கரையில் உள்ள டெல்லி நிகாம்போத் காட் பகுதியை அடைந்ததும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, நடுவண் அமைச்சர்கள், காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் மன்மோகன் சிங் உடலுக்கு அரசு மரியாதையுடன் இறுதி சடங்கு நடைபெற்றது. அவரது மனைவி உள்ளிட்ட உறவினர்கள் குடும்ப வழக்கப்படி இறுதி சடங்குகள் செய்தனர். பின்னர் 21 குண்டுகள் முழங்க மன்மோகன் சிங் உடலுக்கு ராணுவ மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடல் யமுனை நதிக்கரையில் எரியூட்டப்பட்டது.